Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் 652 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வருது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி வருது, ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்ன வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 652 வேகன்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வில் வந்து ஒரு 177 வேகன்சி, எஸ்சி வந்து 57 வேகன்சி, எஸ்டி வந்து 40 வேகன்சி, ஓபிசி வந்து 107 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 63 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 444 வேகன்சி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A3 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 121 வேகன்சி இருக்குது. B1 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 101 வேகன்சி இருக்குது. C1 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 222 வேகன்சி இருக்குது. இப்போது நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளாக இருக்கமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. 9, 10, 12, 32 அந்த 4 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வில் வந்து 74 வேகன்சி, எஸ்சியில் வந்து 24 வேகன்சி, எஸ்டியில் வந்து 8 வேகன்சி, ஓபிசியில் வந்து 34 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனில் வந்து 14 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 154 வேகன்சிக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A3 ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 57 வேகன்சி இருக்குது. B1 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25 வேகன்சி இருக்குது. C1 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 72 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 கேட்டகரி போஸ்ட் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 197 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 64 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 44 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 109 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 484 வேகன்சிக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு தான் வேகன்சி வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து சிவிலுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிஎஸ்ஐடி, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சிஎம்ஏ போஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வித் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A3 ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 152 வேகன்சி இருக்குது. B1 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 101 வேகன்சி இருக்குது. C1 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 231 வேகன்சி இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஐடி படித்தவங்க 4 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. 28, 30, 31, 32. இதில் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அன்ரிசர்வில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வேகன்சி, எஸ்சியில் வந்து 8 வேகன்சி, எஸ்டியில் வந்து 5 வேகன்சி, ஓபிசியில் வந்து 6 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனில் வந்து 7 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 56 வேகன்சி வந்து சிஎஸ்ஐடி படித்தவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது. இதில் A3 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 வேகன்சி இருக்குது. C1 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு சென்னை ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 30 வேகன்சி இருக்குது சிஎம்ஏ போஸ்ட்டு. அதில் அன்ரிசர்வில் வந்து 12 வேகன்சி, எஸ்சியில் வந்து 4 வேகன்சி, எஸ்டியில் வந்து 3 வேகன்சி, ஓபிசியில் வந்து 8 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஒரு 3 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வேகன்சி வந்து சிஎம்ஏ போஸ்ட்டு வந்து இருக்குது. அவங்க கேட்டகரி 23 மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க 444 வேகன்சிக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க 154 வேகன்சிக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க 484 வேகன்சி எலிஜிபிள் ஆவாங்க. சிஎஸ்ஐடி படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 56 வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்தவங்க 30 வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் மட்டும் பார்த்து கொடுங்க. எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.